Assalamu alaikum viewers, welcome to Inaaya's kitchen recipe. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. Thank you viewers. இன்னைக்கு நாம மட்டன் குஃப்தா பண்ண போறோம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். மட்டன் வந்து 1/4 கிலோ எடுத்துர்க்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதை பவுட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். 6 பூண்டு அதையும் நம்ம இதில் சேர்த்துட்டு ஒரு கொரப்பாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். எலும்பு இல்லாத கறியை எடுத்துக்கோங்க. அந்த வெங்காயத்துலேயே கறி வந்து கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக அதையும் இதில் நம்ம சேர்த்துட்டு ஒரு நல்லா நைஸாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுலேயே கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சால்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் ஒரு துண்டு எடுத்துருக்கேன். இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் மல்லி இலை அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் மல்லி இலை நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதையும் நம்ம அந்த மட்டன்லேயே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை லைட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 6 எடுத்துருக்கேன். 2 தக்காளி எடுத்துருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பேஸ்ட்டாக. ஒரு பேன் எடுத்துகிட்டு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் பட்டை 1, லவங்கம் 3, ஏலக்காய் 3 போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. அதுலேயே அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயத்தை அதுலேயே சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், சால்ட்டு 1/2 டீஸ்பூன் இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஏற்கனவே நம்ம மட்டனில் காரம் போட்டிருக்கோம், இதுலேயும் காரம் போட்டிருக்கோம். கிரேவியில் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் காரம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி காரம் பார்த்து போட்டுக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி மிக்ஸி ஜாரில் ஊற்றிட்டு அதை கழுவி அதையும் நம்ம இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். சின்ன தேங்காய் 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். இதை நம்ம அரைச்சிட்டு இதோட பாலை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சால்ட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்ச அந்த மட்டன் பேஸ்ட்டில் 1/2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது வந்து உடையாமல் இருக்கிறதுக்காக தான் சேர்க்குறோம். நிறையா சேர்த்துட்டிங்கன்னா அது ரொம்ப ஹார்டாக கெட்டியாக ஆகிடும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். சின்ன சின்ன உருண்டை பிடிச்சிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு இந்த உருண்டைகளை அதில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி லைட்டாக வறுத்து எடுத்தால் போதும், ரொம்ப வேகணும்னு இல்லை. இந்த மாதிரி எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து எடுக்கும்போது கிரேவியில் உடையாமல் இருக்கும். நம்ம கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. மேலே எண்ணெய் விட்டுருச்சு. இப்போ நாம் இந்த உருண்டைகளை அதில் போட்டுட்டு அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக விடலாம். பாருங்கள், நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சம் மல்லி இலை தூவிட்டு இதை நம்ம கலந்து எடுத்துடலாம். இந்த கிரேவி வந்து பரோட்டா, கீ ரைஸ், ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.